ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி குயிக்காக ஹெல்த்தியாக ஒரு ரசம் சாதம் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு நல்லா கொரன்னு நுணுக்கி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இது நான் ரேஷன் அரிசி இருக்குல்ல, புழுங்கல் அரிசி, அதை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் துவரப்பருப்பு. நான் 1 கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல மிளகு, ஜீரகம், அது எல்லாமே சேர்த்துட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் சேர்த்துட்டு புளி கரைசல் அதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி, பருப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு, தண்ணி கொஞ்சம் நிறைய வைக்கணும். இப்போ நான் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன்னா, ஒரு 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன்னா, இது ரசம் சாதத்தில் நல்லா குழைய இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு, உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் விட்டு திறந்து பார்த்தா சுவையான ரசம் சாதம். மழைக்கு, குளிருக்கு, யார் வீட்டிலலாம் ஜுரம் அப்படிலாம் இருக்கோ அவங்களாம் இதை செஞ்சு பாருங்கள். வாய் கசப்பாக இருந்தால் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இன்றைக்கி நான் இதோட கார மிச்சர் வீட்டில் இருக்கிறத வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். என் பையனும் டேஸ்ட் பண்ணிட்டான், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான்.